சற்று முன் கிடைத்த செய்தி, விஜயின் பிரச்சார கூட்டத்தால் பள்ளி மாணவர்கள் அவதி. ஈரோடு விஜயமங்கலத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை நிகழ்ச்சி காரணமாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அவதிக்குள்ளாவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது வழக்கமான பாதைகள் அனைத்தும் அடைக்கப்பட்ட நிலையில் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்வதாக மாணவ மாணவிகள் புகார் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று ஈரோடு மாவட்டத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் என ஆரவாரத்துடன் காலை முதலே கூட்டம் அங்கு அரங்கேறியுள்ளது. இதன் காரணமாக வழக்கமான பாதைகள் அனைத்தும் அடைக்கப்பட்ட நிலையில் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்வதாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் புகார் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு விஜயமங்கலத்தில் தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்ட நிலையில் 2 கிலோமீட்டர் சுற்றி தான் பள்ளி செல்ல வேண்டும் என நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் புகார் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று ஈரோடு மாவட்டத்தில் தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் அங்கு கூட்டம் அலை மோதுகிறது. இதனிடையே தாவேகாவின் தலைவர் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டு ஈரோடு மாவட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கும் வேளையில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் பாதைகள் அடைக்கப்பட்டதால் வழக்கமான பாதைகளில் பள்ளி செல்ல முடியாமல் அங்கு பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 2 கிலோமீட்டர் சுற்றிதான் பள்ளி செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் புகார் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு விஜயமங்கலத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை நிகழ்ச்சி காரணமாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வழக்கமான பாதைகள் அனைத்தும் அடைக்கப்பட்ட நிலையில் 2 கிலோமீட்டர் சுற்றிதான் பள்ளி செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக மாணவ மாணவிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலான பரப்புரையானது நடைபெற இருக்குது. அதாவது காலை 11 மணி முதல் 1 மணி வரை தான் விஜய் உரையாற்றதா சொல்லி கூறப்படுற அதாவது ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்துல, அதாவது விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அப்படிங்கிற பகுதி பக்கத்துல தான், அந்த பெருந்துறையில இருக்கிற விஜயமங்கலம் சுங்கச்சாவடி பக்கத்துல தான் இந்த கூட்டமானது நடைபெறுது. கிட்டத்தட்ட இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 மாதங்களாக எந்த விதமான பரப்புரைகளையும் ஈடுபடாத அவர் கடந்த வாரம் பரப்புரை முடிச்சு தற்போது ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு வந்திருக்கிறார். இந்த பெருந்துறையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சுங்கச்சாவடியை ஒட்டி உள்ள 80 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு மைதானத்துல அது தயார் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இன்னைக்கு நடைபெற இருக்குது. அதாவது மொத்தம் 2000 போலீசார்கள் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 40 சிசிடிவிக்கள், அதாவது கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் 40 சிசிடிவிக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அங்க கூட்டங்கள் கண்காணிக்கப்பட்டு வருது. முதற்கட்டமா பாத்தீங்கன்னா 24 ஆம்புலன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி 72 மருத்துவர்கள், 120 செவிலியர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏதாவது அசம்பாவித நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த சுங்கச்சாவடி பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல குடிநீர் மட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே போலீசார் தரப்புல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகள், அதாவது கூட்டம் கூடுறதுல முறையானபடி கடைபிடிக்கணும், அதே மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கணும், செவிலியர்கள், அதாவது கர்ப்பிணிகள், குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு அனுமதி கிடையாது உள்ளிட்ட பல்வேறு கட்டளைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த அதாவது மற்ற கட்சிகளுக்கு இல்லாத அளவுக்கு எங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே செங்கோட்டையன் தெரிவிச்சிருந்த நிலையில இன்னைக்கு அந்த கூட்டமானது நடைபெறுது. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணி அளவுல ஈரோட்ல உள்ள அந்த கூட்டத்தை கலந்துக்கிறதுக்காக நீராங்கரையில் இருக்கிற தன்னோட வீட்டில இருந்து நடிகர் விஜய் கிளம்பிட்டு இருக்காரு. ஏற்கனவே 11 பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தான் இதை நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அங்க பாக்ஸுகள் அமைக்கப்பட்டது. எப்படி பாத்தீங்கன்னா, அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துல, அதாவது அவர் பிரச்சார வாகனத்துல இருந்து தான் பிரச்சாரம் பண்றாரு. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸுகள் அமைக்கப்படுது. கூட்டமானது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஏறிடக்கூடாது, அதாவது கரூர் போன்ற ஒரு துயர சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா பாக்ஸுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள எந்த விதமான நெரிசலும் இல்லாம நிக்கிறவங்க அமைதியா நின்று பார்த்துட்டு போறதுக்காக பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி அந்த பாக்ஸுகள்ல குடிநீர்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதியவர்கள் இவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு முதலே சொல்லிட்டாங்க. காலை 8 மணி முதல் அந்த கூட்டத்தில்
அந்த பாக்ஸுகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில அதிக அளவுல கூட்டமானது வர துவங்கிய உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா காலை 7 மணி அளவுலேயே அந்த தொண்டர்களை வந்து அந்த பாக்ஸுக்குள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமானது தற்போது துவங்கிட்டு இருக்குது. அதாவது மேற்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் 10 மாவட்டங்கள் 68 தொகுதிகள் அடங்கியது. அதாவது இப்போ அந்த கொங்கு பெல்ட் அப்படிங்கிறது மொத்தம் 10 மாவட்டங்களும் 68 தொகுதிகளும் அடங்கிய ஒரு பெல்ட். இந்த பெல்ட்ல இப்பதான் முதல்ல அதாவது ஈரோடு அந்த ரேஞ்சுக்கு இப்பதான் முதல்ல பண்ண போறாரு இந்த பிரச்சாரம். முக்கியமா இந்த மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதிக அளவுல வாக்காளர்கள் அதிக அளவு அதிமுக பிரமுகர்கள் அதே மாதிரி அதிக அளவு அதிமுக ஓட்டுகளை அடங்கிய இந்த இடத்துக்கு தற்போது அவர் வந்து போயிட்டு இருக்கிறாரு. இந்நிலையில 35,000 பேர் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில அங்கு அதற்கும் அதிகமான கூட்டம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் அதிக அளவில் அதாவது செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போன பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் அவரோட சொந்த தொகுதிகளில் நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால இங்க அதிக அளவில் வந்து கூட்டமானது கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 35,000 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில அதுக்கும் கூடுதலான மக்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில ஈரோடு விஜயமங்கலத்தில் உள்ள பரப்புரை நிகழ்ச்சி காரணமா பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் வந்து மிகுந்த அவதிக்கு ஏற்பட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மாநாடுக்காக வந்து வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில 2 கிலோமீட்டர் சுற்றி செல்றதா அந்த மாணவிகள் வந்து ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த பகுதிகளில் அதிக அளவில் கூட்டம் வருது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா முதல்ல வந்து அந்த மாணவிகள் வந்து அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாணவிகள் வந்து வீடுகள்ல இருந்து பள்ளிகளுக்கு போகக்கூடிய தூரத்தை வந்து அந்த இடத்த வந்து மறிச்சு அதன் அடிப்படையில மாணவிகளை இடம் மாற்றி விட்டுருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்களுக்கு கூடவே வந்து அந்த மாணவிகள் வந்து நடந்து போற ஒரு அவல சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் வந்து இந்த இடத்துல கூடிய சீக்கிரம் இப்போ காலை 8 மணி அளவுல சென்னையிலேருந்து கிளம்பி இருக்கிறாரு. தனி விமானம் மூலம் கோவையிலிருந்து வாகனம் மூலமாக இங்க வர்றாரு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அதிக அளவுல அந்த தனி விமானம் மூலம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அவர் கோயம்புத்தூர் வந்து சேர்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற சூழ்நிலையில காலை 11 மணி அளவுக்கு அந்த கூட்டமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில காவல்துறையோட முழு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுறதா சொல்லி தமிழக வெற்றி கழகம் தரப்ப தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர மக்களோட பாதுகாப்புக்கு எந்த அளவு மக்களோட பாதுகாப்புல எல்லளவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்க நிலையில மக்களின் பாதுகாப்பே முதன்மை என்ற அடிப்படையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டதாகவும் அதை வந்து உறுப்பினர்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேக். சிவகுமார், இது குறித்து கூடுதலாக இப்போ விஜயை சந்திப்பதற்காக மக்கள் ஏற்கனவே காலை முதல் ஆரவாரமா அங்கு காத்திருப்பதை இப்போ வந்து பார்த்து வருகிறோம். இப்ப ஏற்கனவே நம்ம நிறைய மக்கள் இந்த வாட்டி கூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இந்த வாட்டி இந்த QR பாஸ் அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் எப்படி அனுமதிக்கப்படுவார்கள்? இப்ப கூட்டம் ஒருவேளை அதிகமாச்சுன்னா அது எப்படி பாதுகாப்பு விஷயங்கள்ல எப்படி இருக்கும் சிவகுமார்? அதாவது அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த பகுதி மொத்தம் வந்து 4 வாசல்கள் மூலம் பொதுமக்கள் வந்து உள்ள அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து பாதுகாப்புல அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில வந்து QR பாஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு அதாவது பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா QR பாஸ்கள் கொடுக்கப்பட்டாலும் அந்த இடத்துல 2 பேர் போகிறதுக்கு உண்டான அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிளம்பிய நிலையில அங்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமா ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் வந்து உருவாச்சு. இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை வந்து நாங்க யாருக்கும் QR பாஸ் கொடுக்க போறது இல்ல, வர்றவங்க நேரா வரலாம், வந்து பாக்குறதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. 35,000 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி முதற்கட்டமா வந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில அதற்கும் கூடுதலாக கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் தற்போது வந்து நிலவிட்டு இருக்குது. அதாவது தற்போதைய உள்ள நிலவரப்படி இதுவரை ஏறத்தாழ 5,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 5,000க்கும் மேற்பட்ட அந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து அந்த இடத்துக்குள்ள வந்திருந்தாலும் மேலும் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 10-11 மணி தான் வந்து அவர் தமிழக வெற்றி கழக விஜய் வந்து தன்னோட பரப்புரை ஆரம்பிக்கிறாரு. அதாவது அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற தன்னோட கேரவன்ல ஏறி நின்று ரசிகர்களை நோக்கி அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த பாக்ஸுகள் அதாவது அமைக்கப்பட்டிருக்கிற பாக்ஸுகளுக்கு எந்த விதமான நெருக்கடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னன்னா அந்த பாக்ஸுகளை பொறுத்த மட்டும் ஒரு பாக்ஸ் அதாவது ஒரு கட்டம் அப்படிங்கிறதுல வந்து ஏறத்தாழ ஒரு 3,000 முதல் 5,000 பேர் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது. முதல்ல வச்சிருக்கிற 3 பாக்ஸுகள்ல வந்து பெரும்பாலும் விவிஐபிகள் பாக்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து முக்கியமான நபர்கள் மட்டுமே நிறுத்தப்பட்டு அதன் பின்னால் உள்ள இதுலதான் வந்து அந்த அறைகள்ல தான் வந்து அந்த தொண்டர்கள் வந்து நிறுத்தப்படுறாங்க.
எனவே ஓரளவு அதாவது 35,000 பேர் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற நிலையில ஏறத்தாழ 50,000க்கும் மேற்பட்டவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலே சொல்லிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் விநியோகம் மட்டுமே நாங்க செய்ய முடியும், சாப்பாடு விநியோகம் வந்து எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முதலே தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. பெண்களுக்கு உண்டான தனி கட்டங்கள் அமைக்கப்பட்ட பெண்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு கேலரி பாக்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தற்போது நின்று கொண்டு இருக்கிறாங்க அந்த பொதுமக்கள் எல்லாருமே. அந்த வரக்கூடிய விஜயை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக அந்த பாக்ஸில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறாரு. கடந்த முறை அதாவது இதுவரை நடைபெற்ற பல்வேறு பிரச்சாரங்கள்லயுமே வந்து அதிக அளவுல அதிமுகவை சாடி இருக்கிறார். தமிழகத்தை ஆளக்கூடிய திமுகவை வந்து அதிக அளவுல சாடி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது நடைபெற உள்ள கூட்டத்துல அதிமுகவை மட்டுமல்லாது அதிமுகவையும் தருவார். ஏன்னா இந்த தடவை செங்கோட்டையன் வந்து அங்கிருந்து அதாவது அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில அவர் அதிக அளவுல அதிமுக மற்றும் திமுகவை வந்து கண்டிச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்க எதிர்பார்க்கப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இவர் வர்றதுனால அதாவது விஜய் வர்றதுனால கோவை விமான நிலையத்துல அதிக அளவுல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த ரோட் ஷோ கிடையாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாகனங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் வீச்சிருக்கிற அந்த சூழ்நிலையை இன்று அது ஒரு மணி நேரத்துல வந்து விஜய் வந்து சேருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். இன்று ஈரோடு மாவட்டத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் கூட்டம் ஏற்கனவே அலைமோதுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயை காண்பதற்காக ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகத்துடனும் அவரை வரவேற்பதற்காக அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து தற்பொழுது விஜய் அவரது சென்னையில் உள்ள நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவர் தனி விமானம் மூலம் கோவை சென்றடைந்து அங்கிருந்து சாலை வழியாக ஈரோடிற்கு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து அங்கு இருக்கக்கூடிய ஈரோடு மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வழித்தடங்களும் அனைத்து பகுதிகளில் அடைக்கப்பட்டதால் வழக்கமான பாதைகளில் செல்ல முடியாமல் பள்ளிகளுக்கு 2 கிலோமீட்டர் சுற்றிதான் செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாவியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அந்த மாணவ மாணவிகள் புகார் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு விஜயமங்கலத்தில் தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி காரணமாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வழக்கமான பாதைகள் அனைத்தும் அடைக்கப்பட்ட நிலையில் 2 கிலோமீட்டர் சுற்றிதான் பள்ளி செல்ல வேண்டும் என்ற நிலை இருப்பதால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விஜய் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விஜய் ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக பேரிகேடுகளை வைத்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேகா தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் கோவை வந்தடைந்து அங்கிருந்து சாலை வழியாக ஈரோட்டு மைதானத்திற்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இதை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிகேட் மூலம் தடுப்பு ஏற்படுத்தி விஜய் ரசிகர்கள் கட்சி தொண்டர்களை உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.